दर्शनमालय दर्शनम् திவ்ய தேசங்கள் என்பது 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கும். 12 ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேசம் எனவும், திவ்ய தேசங்களை பற்றி இயற்றப்பட்ட பாசுரங்கள் மங்களாசாசனம் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலங்கள் 108 ஆகும். அவையே 108 திவ்ய தேசங்கள் எனப்படுகின்றன. இவற்றில் 105 தலங்கள் இந்தியாவிலும் 1 நேபாள நாட்டிலும் உள்ளன. இவற்றை தவிர மற்ற 2 தலங்கள் வானுலகில் உள்ளன. இந்த 108 தலங்களில் 106 தலங்களுக்கும் தம்முடைய வாழ்நாளில் சென்று அந்த தலத்திற்கு உரிய பாடல்களை பாடுதல் ஒரு வைணவ சமய வழிபாடாக உள்ளது. இப்படிப்பட்ட 108 திவ்ய தேசங்களை ஒரே இடத்தில் உள்ளடக்கிய இந்தியாவிலேயே, ஏன் இந்த உலகத்திலேயே வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு ஆலயம் நமது தமிழகத்தில் அமைந்திருக்கிறது. திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆலயம் போன்றே தங்கக்கூரை வேய்ந்த பெரிய கோபுரம், அதைச் சுற்றி செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் 108 திவ்ய தேச சன்னதிகள் அமைந்த கோபுரங்கள். இந்த ஆலயத்தில் 108 திவ்ய தேசங்களின் பெருமாள்களின் சிலைகள் ஒரே இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஸ்ரீ புண்ணியகோடி மதுரை முத்து சுவாமிகள் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு அமைந்திருக்கும் பெருமாள் சிலைகள் 108 திவ்ய தேசங்களில் எப்படி காணப்படுகின்றனவோ அப்படியே அமைக்கப்பட்டு இருப்பதுதான் விசேஷம். சப்த சைலஜ மத்திய பீடம், 7 மலைகள் சூழ திருவேங்கடமுடையான் ஸ்ரீவாரு வெங்கடேச பெருமாள் கோவில் பொன்னிறத்தில் மின்னும் மூலவர் கருவறையுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் நுழைவாயிலில் எம்பெருமான் அனைத்து அவதாரங்களையும் ஒருங்கிணைத்த மிகப்பெரிய வண்ணமயமான சுதை வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாள் இங்கு மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ஸ்ரீராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி என அனைத்து அவதாரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 3 முகங்கள், 20 கரங்களுடன் பிரம்மாண்டமாக சிலை காணப்படுகிறது. தமிழகத்தில் இன்னொரு திருப்பதியா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறார். மிக நீண்ட நெடிய கதவுகள், 2 புறமும் துவாரபாலகர்கள். கர்ப்பகிரக கதவுகள் திறக்கப்பட்ட உடனே ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதியின் தரிசனம் என்று திருப்பதிக்கே சென்றிருப்பது போன்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவரையும் தாக்காமல் இருப்பது இல்லை.
அளவிற்கு விசேஷமாக சொல்லப்படும் அந்த 108 திவ்ய தேசங்கள் எவை? அங்கெல்லாம் என்ன பெருமாள் குடிகொண்டிருக்கிறார்? அதை பற்றி சற்று பார்க்கலாம். திருவரங்கம். இது தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு உறைந்திருக்கும் இறைவன் அரங்கநாதர். அவர் துணைவி அரங்கநாயகி. இது சூடிக் கொடுத்த ஆண்டாளின் திருத்தலம். இந்த திவ்ய தலத்திற்கு 247 பாசுரங்கள் பாடப்பட்டு இருக்கின்றன. திருக்கோழி, உறையூர் பகுதி. இங்கு அமைந்திருக்கும் இறைவன் இறைவி அழகிய மணவாளன் வாசலட்சுமி நாச்சியார். இது 2வது திருத்தலம் ஆகும். இது திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூரில் அமைந்துள்ளது. இத்தலம் திருஉறையூர் திருக்கோழி என்ற பெயரில் புராண காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது. திருத்தஞ்சை மாமணிக் கோயில். தஞ்சை மாமணிக் கோயிலின் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் நீலமேகப் பெருமாள் என அழைக்கப்படுகிறார். இறைவி செங்கமலவல்லி. இந்த தலத்தில் வெண்ணாற்றங்கரையில் அருகருகே அமைந்துள்ள நீலமேகப் பெருமாள் கோவில், மணிக்குன்ற பெருமாள் கோவில், நரசிம்ம பெருமாள் கோவில் என 3 கோவில்கள் அடங்கும். இந்த 3 கோவில்களும் சேர்ந்தே மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளன. அன்பில் சுந்தர்ராஜ பெருமாள். திரு அன்பில் திருவடி வழகிய நம்பி பெருமாள் திருக்கோவில். தாயார் அழகியவல்லி. தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ள லால்குடி ஊராட்சிக்கு அருகில் கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள திருத்தலமாகும். திருமழிசை ஆழ்வாரால் இந்த தலம் பாடப்பட்டுள்ளது. பெருமாள் கிடந்த நிலையில் காட்சி தரும் 7 தலங்களை குறிப்பிடும் அவரது பாசுரத்தில் இந்த தலமும் அவற்றுள் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தமர் கோவில். உத்தமர் கோவில் திருச்சி கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர்கள் தொலைவிலும், ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர்கள் தொலைவிலும் உள்ள மும்மூர்த்திகளும் குடிகொண்ட 3வது திருத்தலம். இங்கு உறையும் இறைவன் இறைவி புருஷோத்தமன் பூர்ணவல்லி. திருவெள்ளரை. திருவெள்ளரை திருக்கோவில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ளது. இங்கு செந்தாமரை கண்ணன் புண்டரீகாக்ஷன் என்ற எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார். தாயார் பங்கையச் செல்வி. இந்த தலம் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும். திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதாலேயே ஆதி வெள்ளரை என்றும் அழைக்கப்படுகிறது. புள்ளபூதங்குடி. இந்த கோவிலில் பொற்றாமரையாள், கேமாம்புஜவல்லி உடனுரை வல்லில் ராமன், சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளியுள்ளனர். இறைவன் வேறு எங்கும் காண முடியாத 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக சயன திருக்கோலத்தில் சோபன விமானத்தின் கீழ் ஸ்ரீ ராமபிரான் காட்சியளிக்கிறார். ராமாயண காவியத்தில் வரும் ஜடாயு மோட்சம் பெற்ற தலம். கோயில் அடி. இந்த தலத்தில் உள்ள பெருமாள் அப்பக்குடத்தான் என்றும் அப்பால ரெங்கநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலில் உள்ள தாயார் கமலவள்ளி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அருகே கோவிலடியில் அமைந்துள்ளது. ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் கோயில். இங்கு உறையும் இறைவன் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஆண்டளக்கும் ஐயன். இந்த கோவில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதனூரில் அமைந்துள்ளது. தேர் அழுந்தூர் ஆமருவியப்பன் கோவில். இந்த தலத்தில் மூலவர் தேவராஜ பெருமாள் 13 அடி உயரத்தில் மாபெரும் திருமேனியராக காட்சி தருகிறார். சாளக்கிராம மூர்த்தியான இவர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தரிசனமளிக்கிறார். இந்த திருத்தலத்தின் பெயரே ஒரு புராணத்தை தன்னுள் கொண்டுள்ளது. தேர் அழுந்தூர், அதாவது தேர் ஆகிய ரதம் பூமியில் அழுந்திய ஊர் என்பதால் இந்த பெயர்.
திருச்சிறுப்புலியூர் தலசயன பெருமாள் கோயில். திருச்சிறுப்புலியூர் தலசயன பெருமாள் கோயில் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் திருச்சிறுப்புலியூர் எனும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு அமைந்திருக்கும் இறைவன் திருமாமகள் சமேத அருள்மா கடல். திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயில். சாரநாயகி உடனுரை சாரநாத பெருமாள் கோவில் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சேரை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. தனக்கு மிகவும் பிரியமான க்ஷேத்திரம் என்று மகாவிஷ்ணுவால் அருளப்பட்ட பூமி இந்த திருச்சேரை. இந்த கோவில் 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது. மார்க்கண்டேயர் முக்தியடைந்த தலம் இது என்பதும் இந்த தலம் குறித்த மரபு வழி வரலாறுகளாகும். திருவன்பரிசாரம் திருப்பதிசாரம் தமிழகத்தில் கன்னியாகுமரி அருகில் அமைந்திருக்கிறது. திருவன்பரிசாரம் அல்லது திருப்பதிசாரம். லக்ஷ்மி தேவி ஆனந்தமடைந்து திருமாலின் திருமார்பில் நித்திய வாசம் செய்ததால் இந்த தலத்தில் திருமால் திருவாழ் மார்பன் என்று அழைக்கப்படுகிறார் என்பது ஐதீகம். திருவாகிய லக்ஷ்மி பதியாகிய திருமாலை சார்ந்து இந்த ஊரில் தங்கியதால் இவ்வூர் திருப்பதிசாரம் என அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் விமானம் இந்திர கல்யாண விமானம் என்ற அமைப்பினைச் சேர்ந்தது. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில். கோமளவல்லி உடனுரை சாரங்கபாணி சுவாமி கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நகரில் அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் தம் பிரபந்தங்களில் இப்பெருமாளை குடந்தை கிடந்தான் என்று அழகுற அழைக்கின்றனர். இந்த கோவிலில் ஆறாவமுதன் எனும் சாரங்கபாணி பெருமாள் எழுந்தருளியுள்ளார். திருக்கண்டியூர் கமலவல்லி உடனுரை ஹரசாவ விமோசன பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவையாறு அருகே அமைந்த திருக்கண்டியூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. பிரம்மனின் 5 தலைகளுள் ஒன்றை கொய்ததால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ஹரன் திருக்கண்டியூரில் உள்ள கமல தீர்த்தத்தில் நீராடி திருக்கண்டியூர் பெருமாளை தரிசனம் செய்தார். இதனால் ஹரனுக்கு பிரம்மஹத்தி சாப விமோசனம் பெற்றதால் இந்த தலத்திற்கு ஹரசாப விமோசன பெருமாள் பெயராயிற்று. ஒப்பிலியப்பன் பூமி தேவி உடனுரை உப்பிலியப்பன் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் தென் திருப்பதி என்று சிறப்பு பெற்ற கோயிலாகும். திருவிண்ணகர் என்பது பழம்பெயர். திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலியப்பன் என்ற பெயர் பெருமாளுக்கு அமைந்தது. காலப்போக்கில் ஒப்பிலியப்பன் என்பது உப்பிலியப்பன் என மறுவிற்று. பூமாதேவியை திருமால் திருமணம் செய்து கொண்டு உப்பில்லாமல் அவள் சமைத்த உணவை உண்டதால் உப்பிலியப்பன் என்றாகிவிட்டது என்றும் சொல்வதுண்டு. உப்பிலியப்பனுக்கு உப்பில்லாத நிவேதனமே உகந்தது என்பதால் இன்றும் உப்பில்லாத திருவமுதை பெருமாளுக்கு நிவேதனம் செய்கின்றனர். 17 திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோவில் தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இது பஞ்சகிருஷ்ண தலங்களிலும் ஒன்றாகும். இந்த கோவில் கண்ணபுர நாயகி உடனுரை சௌரிராஜ பெருமாள் கோவில் எனவும் அறியப்படுகிறது. திருவாழி திருநகரி கோயில்கள் இவை தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த திருமாலின் இரட்டை கோயில்கள் ஆகும். திருவாழி தலத்தில் மேற்கு நோக்கி திருவாழி அழகிய சிங்கர் கோயில் அமைந்துள்ளது. தாயார் பெயர் பூர்ணவல்லி நாச்சியார். திருமங்கையாழ்வார் பிறந்த ஊரான திருநகரியில் திருநகரி கல்யாண ரெங்கநாதர் கோயில் அமைந்துள்ளது. மூலவர் பெயர் வேதராஜன். தாயார் பெயர் அமிர்தவள்ளி நாச்சியார். நாகப்பட்டினம் திருநாகை சௌந்தரவல்லி உடனுரை சௌந்தர்யராஜன் திருக்கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 4 யுகங்களிலும் வழிபடப்படும் தலம். ஆதிசேஷன் தவம் புரிந்து பெருமாளின் சயனமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருத்தலம்.
ஆதிசேஷன் வழிபட்ட காரணத்தாலேயே இவ்வூர் நாகன்பட்டினம் என்றாகி பின்னர் நாகப்பட்டினம் என மாறியது. நாச்சியார் கோவில். நம்பிக்கை நாச்சியார் உடனுரை நரையூர் நம்பி திருக்கோவில் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே அமைந்துள்ளது. இந்த தலத்தில் வஞ்சுளவல்லி தாயாருக்கே முதலிடம். எனவே நாச்சியார் கோவில் என அழைக்கப்பட்டது. எம்பெருமான் தன் 5 அம்சமான சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் 5 உருவங்களாகி மகரிஷி குடிலுக்குச் சென்று விருந்துண்டு கை கழுவும் போது நீர் கொடுத்த வஞ்சளவல்லியை கைபிடிக்க கோபம் கொண்ட மகரிஷி சாபம் கொடுத்து விடுகிறார். பின்னர் 5 ஒருவராகி வஞ்சளவல்லியை கரம் பிடித்து மகரிஷியை ஏறிட்டு நின்ற கோலத்தில் காட்சி தந்தார். இதே கோலத்தில் கருவறையில் காட்சி தருகிறார். நாதன் கோயில். நாதன் கோயில் என்ற திருநந்திபுர விண்ணகரம் தலம் கும்பகோணத்திற்கு தெற்கே சுமார் 3 மைல் தொலைவில் உள்ளது. பழங்காலத்தில் இந்த இடம் செண்பகாரண்யம் என அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் மூலவர் ஜெகநாதன் இறைவி செண்பகவல்லி தாயாருடன் கோவில் கொண்டிருக்கிறார். இந்த திருக்கோயில் தக்ஷிண ஜெகநாதம் என்று அழைக்கப்படுகின்றது. திரு இந்தளூர். மாயவரம். திரு இந்தளூர் புண்டரீகவல்லி உடனுரை பரிமள ரங்கநாதர் திருக்கோவில் பஞ்சரங்க தலங்களில் ஒன்று. ஏகாதசி விரதம் சிறப்பு பெற காரணமாக அமைந்த திருத்தலம். யமனும் அம்பரீசனும் பெருமாளின் திருவடி வழிபாடு செய்கின்றனர். திருச்சித்ரக்கூடம். சிதம்பரம். சிதம்பரம் திருச்சித்ரக்கூடம் புண்டரீகவல்லி உடனுரை கோவிந்தராஜன் கோவில் சிதம்பரம் நடராசர் கோவிலின் உள்ளே அமைந்திருக்கிறது. பார்க்கடலில் திருமாலை தாங்கியுள்ள ஆதிசேஷன் சிவபெருமானின் திருநடனம் காண விரும்புகிறார். திருமாலும் அவரை அனுப்பி வைக்கிறார். இந்த திருத்தலம் வந்து சிவபெருமான் திருநடனம் கண்டு கோவிந்தராஜ பெருமாளை வழிபட்டு பார்க்கடல் திரும்பினார். இங்கு பிரம்மா திருமாலின் நாபிக் கமலத்தில் அமர்ந்தபடி இல்லாமல் நின்றபடி உள்ள அமைப்பு வித்தியாசமானது. மூலவர் திருவிக்கிரமராக இடக்கையை தானம் பெற்ற கோலத்திலும் வலது கையை அடுத்த அடி எங்கே என ஒரு விரலை தூக்கியபடியும் அமைந்துள்ளார். உற்சவர் தாடாளன் வைகுண்ட ஏகாதசி என்று மட்டுமே காட்சி தருகின்றார். திருக்கூடலூர் பத்மாசனவல்லி உடனுரை ஜகத் ரட்சகன் திவ்ய தேசம் திருவையாறிலிருந்து திருக்கூடலூர் பத்மாசனவல்லி உடனுரை ஜகத் ரட்சகன் திவ்ய தேசம் திருவையாறிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது ஆடுதுறை பெருமாள் கோயில் மற்றும் சங்கம கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்கண்ணங்குடி. லோகநாயகி உடனுரை லோகநாத பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கலுக்கு அருகில் திருக்கண்ணங்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. மூலவர் லோகநாத பெருமாள், சியாமளமேனி பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். பெருமாள் இங்கு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். திருக்கண்ணமங்கை. அபிஷேகவல்லி உடனுரை பக்தவத்சல பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கண்ணமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ளது. பெருமாள் இங்கு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். 4000 திவ்ய பிரபந்தமாக தொகுத்தளித்த நாதமுனிகளின் மாணவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாளை வழிபட்டு வாழ்ந்த தலம் என்பதால் இவ்வூர் அவரது பெயரால் வழங்கப்படுகிறது. மகாலட்சுமி தவம் செய்து பக்தவத்சல பெருமாளை கைப்பிடித்த தலம் என்பதால் இந்த இடம் லட்சுமி வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. சாபத்தால் துன்புற்ற சந்திரன் இங்கு அமைந்த புஷ்கரணியில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றான் என்பது தொன் நம்பிக்கை. திருமணக் கோலம் தினசரி காண முனிவர்கள் தேனி வடிவில் உள்ளனர். கபிஸ்தலம். ரமாமணி வல்லி உடனுரை கஜேந்திர வரத பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள
கபிஸ்தலம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. மூலவர் கஜேந்திர வரதப் பெருமாள். இவர் ஆதிமூலம் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் ரமாமணிவல்லி தாயார். இவருக்கு பொற்றாமரையாள் என்ற பெயரும் உள்ளது. திருவெள்ளியங்குடி மரகதவல்லி உடனுரை கோலவில்லி ராமர் கோவில் கொண்டுள்ள திருவெள்ளியங்குடி தலம் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்ய பெற்றது. வாமன அவதாரத்துடன் தொடர்புடைய இந்த திருத்தலம் 4 யுகங்களிலும் வழிபடப்பட்ட திருத்தலம். பிரம்மாண்ட புராணமும் விஷ்ணு புராணமும் இந்த தலம் குறித்து ஏராளமான தகவல்களை தெரிவிக்கின்றன. திருமணி மாடக் கோயில் புண்டரீகவல்லி உடனுரை சாஸ்வத தீப நாராயணர் எழுந்தருளியுள்ள திருமணி மாடக் கோவில் அல்லது மணிமாடக் கோவில் தமிழகத்தில் திருநாங்கூரில் அமைந்துள்ளது. இந்த தலம் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்றது. அழகிய உப்பரிகைகளுடன் கூடிய மாடங்களை கொண்ட வீடுகள் நிறைந்து இங்கு இறைவன் எழுந்தருளியிருக்கின்ற காரணத்தால் திருமணி மாடக் கோயில் என பெயர் வந்ததாக கூறுவர். பத்ரிகாசிரமத்தில் இருக்கும் நாராயணனைப் போல அதே போன்ற அமர்ந்த கோலத்தில் இருப்பதாக நம்பிக்கையாகும். 11 திருப்பதிகளின் இறைவர்களும் இங்கு எழுந்தருளும் திருநாங்கூர் கருட சேவை திருவிழா இந்த கோயிலின் முன்புதான் நடைபெறுகிறது. வைகுந்த விண்ணகரம் திருவைகுந்த விண்ணகரம் அல்லது வைகுந்த விண்ணகரம் என்னும் தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள் வைகுண்டவல்லி உடனுரை வைகுண்டநாதர். திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற இந்த தலம் திருநாங்கூரில் அமைந்துள்ளது. வைகுண்டமான பரமபதத்தில் சங்கு சக்கரங்களுடன் எழுந்தருளியுள்ள வைகுண்டநாதனே இந்த வைகுந்த விண்ணகரத்தில் உள்ளான் என்பதும், சிவனின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்த பரமபதநாதன் புறப்பட்டு வர அவரை பின்பற்றி 10 பெருமாள்களும் இங்கு திருநாங்கூர் வந்தனர் என்பது தொன் நம்பிக்கை. பரமபதத்திலிருந்து வந்ததால் அதே தோற்றத்தில் இங்கும் காணப்படுகிறார். அரிமேய விண்ணகரம் திரு அரிமேய விண்ணகரம் அல்லது குடமாடு கூத்தன் கோவில் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். தமிழகத்தில் சீர்காழிக்கு கிழக்கே 5 மைல் தொலைவில் திருநாங்கூரில் அமைந்துள்ளது. கோவர்தன மலையை குடையாக பிடித்து ஆடிய இறைவன் என்பதால் குடமாடு கூத்தன் என்ற பெயர். தாயார் அமிர்த கடவல்லி. உதங்க முனிவர் இறைவனை குறித்து தவம் புரிந்து கோபால கண்ணனாக இந்த தலத்தில் பெருமாளை தரிசித்ததாக ஒரு வரலாறும் உண்டு. திருத்தேவனார் தொகை திருத்தேவனார் தொகை தலத்தில் எழுந்தருளி இருப்பவர் சமுத்திரதனயா உடனுரை தேவநாயகர். திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று. இதனை கீழ்ச்சாலை என்றும் குறிப்பிடுவர். திருநாங்கூரிலிருந்து சுமார் 1 மைல் தொலைவில் மணியாற்றின் தென்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. வன் புருட்டோத்தமன் திருவன் புருட்டோத்தமன் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். இங்கு உறையும் இறைவன் புருஷோத்தம நாயகி உடனுரை புருஷோத்தமர். இந்த தலம் தமிழகத்தில் சீர்காழிக்கு கிழக்கே 5 மைல் தொலைவில் திருநாங்கூரில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வைணவ திருத்தலங்களில் புருஷோத்தமன் என்ற பெயரில் இறைவன் எழுந்தருளி இருப்பது இங்கு மட்டுமே ஆகும். இந்த இறைவனின் வள்ளல் தன்மையை உயர்வுபடுத்தி காட்ட வன் புருட்டோத்தமன் என அழைக்கப்படுகிறார். திருமங்கையாழ்வாரால் மட்டும் 10 பாக்களால் பாடல் பெற்றது. திருத்தலங்கள் தொடரும்.